ப்ரோ ஒரு வழியா ஊட்டி மலை ஏறிட்டு இருக்கோம் ப்ரோ. பிளான் எல்லாம் சொதப்பிட்டு இருக்கு. நாங்க ஒரு பக்கத்து போனா பிளான் ஒரு பக்கத்து போகுது. சுத்தி சுத்தி எங்க பிளான் எல்லாம் கப்பலா வந்து என்ஜாய் பண்றாங்க. நாங்க சிங்கிளா வந்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். நாசமா போயிருவீங்கடா. நாசமா போயிருவீங்க. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. இ பாஸ் வேணுமா? இ பாஸ் வேணுமா? ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா வந்துட்டா மாமே. What is this? எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி இல்லையா? முன்னாடி போயிட்டு இருக்காங்க TN45. எங்க போயிருச்சா? ப்ரோ இ பாஸ் வாங்க சொல்றாங்க ப்ரோ. பட் இப்போ என்ன இதுன்னு தெரில. இ பாஸ் வாங்க சொன்னாங்க. நல்ல பே பண்ணணும்னு நினச்சேன். பட் இ பாஸுக்கு அமௌண்ட்லாம் தேவையில்ல போல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா இ பாஸ் வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லையா இங்கேயே போட்டு தராங்க இ பாஸ், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் இ பாஸ் இன்னுமே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கலங்கி போச்சு. என்னடா இ பாஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே இ பாஸ்லாம் போட்டு தந்து இ பாஸ்லாம் போட்டு அவங்களே இ பாஸ் போட்டு வந்து பத்திரமா போயிட்டோம் தம்பி அவங்களே அனுப்பி விட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸாக நீங்களே போட்டு வந்துருங்க இ பாஸ். அடே ஓகேயா போயா. ஸோ ஹில்ஸ் ஏறினாலே காதெல்லாம் அடைக்குது ப்ரோ. போடா டேய், நின்னே வச்சுக்க போலாம் திருவண்டா அவனைய. எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. எதனாலும் தெரியல, ஹில்ஸ் ஏறினாலே அப்படியே காதுக்கு இதெல்லாம் அப்படியே அடைக்குது. என்னடா குத்தலா பஞ்சரா? பஞ்சரா என்னாச்சு? குத்தல் தான் போல.
ஏ அப்பா, என்ன ப்ரோ இங்கே ஒரு தடுப்பு சுவர் கூட இல்லாமல் இருக்கு, கீழே விழுந்தா அவ்வளோதான் போல. ஓ அப்பா, என் அப்பா மரட்ட டிரைவரா இருப்பாங்க போலயே. இந்த வெள்ளை கோட்டுக்கு அங்கிட்டு மட்டும் போயிடாதீங்க மக்களே, அவ்வளோதான் அப்படியே கொத்தோட தூக்கிட்டு போயிடுவானுவ. என்ன ப்ரோ உன்னாலுமே காது அடைக்குது ப்ரோ, அந்த எச்சம் முழுங்கினவன கொஞ்சம் காது ஓப்பன் ஆகும், அதுல தெரியுது. ஏன் கில்ஸ் ஏறினா மட்டும் காது அடைக்குதுன்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஆஹா சோலி முடிச்சு. சரிதான் வச்சாங்க ஆப்பு. என்னடா ஆச்சு அதுக்குள்ளேயும்? ஐயோ ப்ரோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஓஹோ ரோடு வேலையாகுதா? அப்போ ஓகே, அப்போ ஓகே. என்ன ப்ரோ மலைச்சரிவு எதுவும் ஏற்பட்டிருக்கா? பயமா இருக்கு. அப்பா இவ்வளோ தூரம் டிராஃபிக் ஆயிடுச்சா? என்ன ப்ரோ ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றாங்களோ? ஆமா ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ப்ரோ லைட்டாக ஸ்லிப் ஆச்சு ப்ரோ, பேக் டயர் லைட்டாக ஸ்லிப் ஆச்சு, ரொம்ப படுத்தேன் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. பட் கண்ட்ரோல் என்கிட்ட இருந்துச்சு, நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ப்ரோ அப்புறம் இன்னொன்று சொல்லணும் ப்ரோ. ஆக்சுவலாக ஒருத்தன் என்கிட்ட ஒன்று சொன்னான்றதை விட காதார கேட்டேன். பட் அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் என்ன சொன்னான்றதை நான் சொல்கிறேன். ஆனால் அவ்வளோ பெரிய ஆள், அதாவது எப்படின்னா எஃபிஷியன்ட் வச்சுக்கிட்டு இவன் ட்ராவலு பிளாக்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்றான். அதுக்கு என்ன அவன் எப்படி என்ன மீனிங்கில் சொன்னானே, வச்சிருக்கிறது எஃபிஷியன்ட்டு, இதில் என்னடா ட்ராவல் பிளாக் அப்படின்ற அந்த தாட்டில் தான் சொன்னான். ஆக்சுவலாக எனக்கு வந்து புரிஞ்சுது அவன் சொன்னது. உனக்கு நிஞ்சா ஹயபுசா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வாங்கியிருந்தாங்கன்னா நீ வந்து அந்த பைக்கில் சுற்று ப்ரோ, பிளாக் பண்ணு, ட்ராவல் பண்ணு, குழந்தை பெற்றுக்க அந்த பைக்கோட. எனக்கு இதான் ப்ரோ என்னோட பைக்கு, என்னோட பைக்கு எனக்கு பிடிக்கும். நான் என்னோட பைக்கை எடுத்துகிட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன், பிளாக் பண்ணுறேன். உனக்கு என்ன ப்ரோ சுத்த தெரியுது? ஏன் ப்ரோ ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள ப்ரோ, ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் வயிறு எரிஞ்சு கிடக்குறானுங்க.